வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்க்கும், டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்க்கும் உள்ள டிஃபரன்சஸ் தான் பார்க்க போறோம். உள்ள வேற்றுமையை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஏன் இதை டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மெட்டீரியலோட டிஃபெக்டை ஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் நம்ம இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதுவே இந்த டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட் எதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸை செக் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் எந்த ஒரு லோடும் நம்ம அப்ளை பண்ண போகிறதில்ல மெட்டீரியலில். பட் இந்த டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் நம்ம ஏதாச்சும் ஒரு லோடு நம்ம அப்ளை பண்ணி மெட்டீரியலை செக் பண்ணுவோம், சரிங்களா? இந்த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் மெட்டீரியலில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது, சரிங்களா? ஏன்னா நம்ம எந்த ஒரு லோடும் நம்ம அப்ளை பண்ணலை, சரிங்களா? ஆனால் இந்த டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் நம்ம லோடு அப்ளை பண்ணுறனால மெட்டீரியலில் சேஞ்சஸ் வரும், சரிங்களா? அதே மாதிரி நம்ம மெட்டீரியலை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணுவோம். மெட்டீரியலை கட் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ மெட்டீரியலில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியலை திரும்ப யூஸ் பண்ண முடியாது. பட் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது டேமேஜ் ஆகாது, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் அந்த அளவுக்கு ஹெவியான எக்யூப்மெண்ட்லாம் தேவைப்படாது. பட் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் ஹெவியான எக்யூப்மெண்ட் தேவைப்படும். அதே மாதிரி ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டும் தேவைப்படும். அதே மாதிரி இந்த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இருக்காது. நம்ம டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கை கம்பேர் பண்ணும்போது டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் வெரி எக்ஸ்பென்சிவ். அதுக்கப்புறம் அந்த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அதை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்கில்ஃபுல் பர்சன் தான் வேணும், சரிங்களா? பட் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்க்கு அந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லான பர்சன் தேவை கிடையாது, சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்டிடிக்கு லிக்விட் பேண்டம் டெஸ்ட் இந்த மாதிரி 5 மெத்தட் இருக்குது. எம்பிஏ, யூடி, எடி கரண்ட் டெஸ்டிங், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். லிக்விட் பேண்டம் டெஸ்ட்டு, மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட்டு, அல்ட்ராசோனிக் டெஸ்ட்டு, ரேடியோகிராஃபி டெஸ்ட்டு, விஷுவல் டெஸ்டிங்கு, எடி கரண்ட் டெஸ்டிங்கு, இந்த மாதிரி ஒரு அந்த மெட்டீரியலுக்கு எந்த ஒரு லோடும் இல்லாமல் மெட்டீரியலோடைய டிஃபெக்டை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், சரிங்களா? இந்த டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்கில் என்னென்ன டெஸ்ட்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, டென்சைல் டெஸ்ட் வரும், பெண்ட் டெஸ்ட் வரும், கம்ப்ரஷன் டெஸ்ட் வரும், ஹார்னஸ் டெஸ்ட் வரும். இது எல்லாமே மெட்டீரியல் டேமேஜ் பண்ணி மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டியை நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட், சரிங்களா? இதுதான் இந்த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்க்கும் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்க்கும் உள்ள வேற்றுமை, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you.